வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹாப்பி மீல் சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லோருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கண்டினியூஸ் சப்போர்ட். அதே செலிப்ரேஷன் மூடோட இன்றைக்கி சூப்பரான கல்கண்டு பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன், ரா ரைஸ். அது மாதிரி அதே சைஸ்க்கு உள்ள கப்பில் கல்கண்டு எடுத்துக்கோங்க. 2லேருந்து 3 ஏலக்காய் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். உலர் திராட்சை ஒரு 10லேருந்து 15 எடுத்துக்கலாம். அது மாதிரி கேஷ்யூ ஒரு 8லேருந்து 10 எடுத்துக்கலாம். நெய் 3 ஸ்பூன்லேருந்து ஒரு 5 ஸ்பூன் வரைக்கும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. பால் ஒரு 2 டம்ளர். உப்பு ரொம்ப கொஞ்சமாக தான் யூஸ் பண்ண போகிறோம். நல்லா இது 1 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் தான் நான் எடுத்தேன் 1 கப்பு ரைஸு. ஸோ இதை நல்லா கழுவிட்டு நான் எடுத்த 1 கப்புக்கு நம்ம 3 கப்பு தண்ணி சேர்ப்போம்ல, அதே மாதிரி தான் நான் 1 கப்பு பால் சேர்த்துருக்கேன், மற்ற 2 கப்பும் தண்ணி. ஸோ ரொம்ப பால் சேர்த்து நீங்கள் குக்கரில் வைக்கிறப்ப கொஞ்சம் அடி பிடிக்கும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் நான் எண்டில் கடைசியில் பால் சேர்ப்பேன். ஸோ இப்போதைக்கு 1 கப் பாலும் 2 கப் தண்ணி, கொஞ்சம் சால்ட்டு. ஸோ அப்போ தான் அந்த ஸ்வீட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக யூஸ்வலாக ஸ்வீட் பண்ணுறப்ப உப்பு கொஞ்சோண்டு சேர்ப்போம். இது நல்லா குழைய வேகிறதுக்கு நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு விசிலை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணுங்க. சூப்பராக வெந்திருக்கும். நல்லா இது மாதிரி கல்கண்டை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும், மிக்ஸ் பண்ணுறப்ப கரைஞ்சிரும் சீக்கிரமாக. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறத அந்த கேஷ்யூவில் நம்ம நெய்யில் வறுத்துடலாம். 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் நல்லா சட்டி காயும் சேர்த்துப்போம். நல்லா ஆனால் குறைச்சி வச்சுக்க வேண்டியது தான். ஒன்ஸ் அது சட்டி காஞ்சதும் ஏலக்காய், நான் ஏலக்காய் தட்டாமல் தான் போட்டிருக்கேன் முழுசாக. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த உலர் திராட்சை, முந்திரி எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வறுக்கலாம். நல்லா குறைச்சி வச்சுட்டே வறுக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம பொங்கல் ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ ஒன்ஸ் குக்கர்லேருந்து எடுத்தது இது மாதிரி தான் இருக்கும் கட்டியாக. ஸோ அதனால தான் நான் தண்ணி பாலை இந்த ஸ்டேஜ்லேயும் திருப்பி சேர்ப்பேன் நான். ஸோ ஒன்ஸ் இது மாதிரி நம்ம கல்கண்டை நம்ம அரைச்சி வச்சதை இப்படி நீங்கள் சேர்க்கப்பயே அது நல்லா கொஞ்சம் தண்ணி விடும். அந்த ஸ்டேஜில் பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கணும். ஏன்னா எப்படியும் நம்ம கொஞ்சம் நேரம் ஆக இருக்கும் ரைஸு. ஸோ அதனால் பால் இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அப்போ தான் நல்லா குழக்குழன்னு இருக்கும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு டம்ளர் மேலேயே நான் ஆட் பண்ணியிருப்பேன். நல்லா உங்கள் எந்த மாதிரி டேஸ்ட் உங்களுக்கு சாப்பிட பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் குழக்குழன்னு பாலை நல்லா சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா இது மாதிரி மேஷ் பண்ணுங்கள். அந்த ரைஸே தெரியாது நமக்கு, அது மாதிரி குழக்குழன்னு வரணும். நல்லா அது மாதிரி பாலை ஊற்றி பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் இருக்கிறப்ப இன்னும் எக்ஸ்ட்ராவே நீங்கள் பார்க்குறப்ப என்னடா தண்ணி மாதிரி இருக்குன்னு இருக்கும். பட் ஆனால் அடுத்த ஒரு 10 to 15 மினிட்ஸில் எல்லாம் அது இழுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நல்லா பால் ஊற்றணும் கடைசியில். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம கல்கண்டு பொங்கல். ஸோ அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நம்ம நல்லா வறுத்து வச்சுருந்த அந்த முந்திரி, ஏலக்காய் சில பேருக்கு பொடி கூட போட்டால் பிடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் முழுசாக இல்லைனா கூட பொடியை கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம கல்கண்டு பொங்கல். இது எந்த ஒரு பிகினர் கூட ஈஸியாக செய்யலாம். இது அவ்வளோ ஒரு சிம்பிளான ரெசிபி. கடைசியில் எக்ஸ்ட்ரா ஒரு கீ ஃப்ளேவருக்கு. அவ்வளோதாங்க. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.